நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உலக அழிவிற்காக சூர் ஊதக்கூடியவர் தனது குழலை தன் வாயில் பொருத்தியே வைத்திருக்கிறார். அனுமதியை எதிர்பார்த்து காது தாழ்த்தியே இருக்கிறார். எப்பொழுது அனுமதி அல்லாஹ்விடமிருந்து வந்திடுமோ உடனே ஊதிடுவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது கடுமையான சப்தமாக இருக்கும். அனைவரும் உணர்வற்று வீழ்வர். கர்ப்பஸ்திரீ நேரம் வரும் முன் பெற்றெடுப்பாள். பால் குழந்தைகளை தாய் மறந்திடுவாள். வானம் நொறுங்கி வீழ்ந்திடும். மலைகள் பஞ்சாக பறந்திடும். சந்திரனும் சூரியனும் ஒளி இழந்துவிடும். முழு உலக வாழ்வின் சீரமைப்பும் சீர்கெட்டுவிடும். வானம் பூமிகளை சுருட்டி தன் கையில் வைத்து கொண்டு நானே மன்னன், பூமியில் மன்னர்களாக மார்த்தட்டியவர்கள் எல்லாம் எங்கே என அல்லாஹ் கோபத்துடன் கேட்பான். அதன் பிறகு முழு உலகமும் 40 ஆண்டுகள் வரை தரைமட்டமாக இருக்கும். பின்பு இரண்டாவது சூர் ஊதப்படும். அப்பொழுது அனைத்து கப்ருவாசிகளும் எழுந்து மஹ்ஷர் மைதானம் நோக்கி தானாக ஒன்று சேருவார்கள். மனிதனின் உடல் முழுக்க அழுகி அழிந்தாலும் முதுகுத்தண்டின் கடைசியில் ஓர் வித்து போன்ற குருத்தை அல்லாஹ் வைத்துள்ளான். அது அழியாது. அதை வைத்தே இரண்டாவது முறை உருவாக்குவான். அப்பொழுது 60 முழ மனிதனாகி விடுவான். ஆடையின்றி அலைவார்கள். ஆனால் யாருக்கும் மற்றவர்களின் பால் சிந்தனை திரும்பாது. அவரவர் தன் நிலையை எண்ணி வருந்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தின் நிலை என்னாகுமோ என்ற கவலையில் இருப்பார்கள். அல்லாஹ் அந்நாளில் நம் அனைவரையும் அவனது அருளில் மூடிக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.